இதில் ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா வேல் வழிபாடுங்கிறது. ஏன்னா நம்ம படங்கள் வைத்து வழிபாடுங்கிறது ஒரு முறை. இப்போ இதில் கூட அடிஷ்னலாக ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணோம்னா வேல் வழிபாடு பண்ணுவாங்க. இப்போ நமக்கு எதுனே கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகள், கண்ணுக்கு தெரியாத ஒரு கர்மாக்கள்ங்கிறாங்க, கஷ்டங்கள் எது எல்லாம் பரிகாரம் பண்ணிட்டேங்க, ஒன்றும் மாறல. இப்போ வேல் வழிபாடு தான். வேலுக்கு மிஞ்சியா வேறு எதுவும் இல்லை. வேல் நிற்கிற மாதிரி எது நிற்க, அப்போ வேல் வச்சுக்கிட்டு வேல் மாறலோ வேல் நமக்கு தெரிஞ்ச வழிபாடுகள் பண்ணிவிட்டு அதே மாதிரி படங்கள் வைத்து வழிபாடு பூக்கள் போட்டு தீபங்கள் ஏற்றி அதுவே ஒரு உருவமாக வழிபாடுகள் செய்ய செய்ய நிச்சயமாக பார்த்திங்கன்னா எதிரிகள் விலகிறது, கண் திஷ்டி, துர்சக்திகள் விலகிறது, நமக்கு ஏதாவது செய்வினை அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருந்தாலும் விலகக்கூடிய அம்சங்கள் உண்டு. இப்போ 6 முகம் தத்துவம் பார்த்தீங்கன்னா 6 முகம்ங்கிறோம், அறுபடை வீடுங்கிறோம். எல்லாமே இந்த ஒரு ஒரு இது இன்சிடெண்ட்டாகவே வரும். ஒவ்வொரு குழந்தையுடைய ஒருத்தர் இருப்பார், திருமண கோலத்தில் இருப்பார், போர் கோலத்தில் இருப்பார். இந்த அறுபடை வீடு தத்துவமே பாருங்கள், ஒரு வாழ்வியலே சொல்லிடும். அந்த முருகர் அம்சமே அந்த அளவுக்கு வந்திருக்குது இது. அப்போ இந்த வேல்ங்கிறது ரொம்ப ஸ்பெஷல். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு இந்த வேல் சாத்துறேன் அப்படின்னு வேண்டியிருப்பாங்க. இந்த விசாக நட்சத்திரம் என்று வேல் சாத்தி வழிபாடு நிறைய பேர்த்துக்கு பிரச்சனைகளாக இறைவனுக்கு வேல் அவங்க சக்திக்கு முடிந்த சின்ன இதாக வெள்ளியா ஐம்பொன்லையோ வேல் சாத்தி வென்றவர்கள் பல பேர் அந்த மாதிரி இருக்குது. இதில் இந்த காவடி வழிபாடுலாம் இருக்குதுமா. இப்போ பழனி இந்த மாதிரி இடத்துல காவடி வழிபாடு கொடுப்பாங்க. அதாவது பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி, இது மாதிரி காவடிகள் எடுத்துகிட்டு சென்று அதில் பயணங்கள் சென்று வழிபாடுகள் ஒவ்வொரு பிரசித்தி பெற்றதாக இருக்குது. ஏன் முருகரை பற்றி நிறைய கடவுள் இருந்தால் முருகரை பற்றி பேசுகிறோம்னா இந்த ஒரு அவதாரத்திலும் சிவனும் சக்தியும் சேர்ந்த ஒரு சொரூபமாக இருக்கிறது. இந்த ஒரு சொரூபம் பார்த்திங்கன்னா நமக்கு கலியுகத்தில் நமக்கு கந்தன் அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்றைக்கி முருகர் யுகம் மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் எல்லா பெண்கள் எல்லா வீட்லேயும் பாருங்கள், முருகருக்குன்னு ஒரு ஸ்பெஷலாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு சைனாக்காரங்க முருகர் வழிபாடு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. திருவண்ணாமலைக்கு போகிறாங்க, அடுத்த வெளிநாட்டுக்காரங்க அடுத்தது முருகர் தான். அப்போ தகப்பன் சாமி வேறு இல்லையா, ஓம் எனும் பிரணவ மந்திரம். முருகருக்கு இந்த அம்சம் நம்ம வழிபாடு நிச்சயமாக பண்ணலாம்.